بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين. اللهم صل وسلم على سيدنا محمد وعلى آل سيدنا محمد كما تحب وترضى بأن تصلي عليه رحمة للعالمين. رؤوف رحيم بشير نذير سراج منير طه ياسين مزمل مدثر حميم حبيب الله روح الوجود معين الحق رازق العالمين نور الله محمد رسول الله صلى الله عليه وسلم وشرف كرم مجد وعظم நாயக கோமான் அவர்களின் தெய்வீக திவ்ய திருவாயால் திருவாய் மறந்து அருள் செய்கின்றார்கள். எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன மதீனத்துல் இல்ம் وعلي بابها فمن أراد المدينة فليأتي الباب. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெய்வீக திவ்ய திருவாயால் திருவாய் மலர்ந்து அருள் செய்கின்றார்கள். ஆனால் மதீனத்துல் இல்ம் நாயகம் அவர்கள் தெய்வீக ஞானத்துடைய பட்டினமாக இருக்கின்றார்கள். மதீனான்னு சொன்னா என்ன? பட்டணம். தமிழ்ல சொன்னா பட்டணம், பெரிய நகரம், மாநகரம், பெரிய மாநகரம், அத மதீனா. கரியான்னு சொன்னா கிராமம், கரியான்னு சொன்னா வில்லேஜ், கிராமம். அந்த கிராமத்துக்கு எதிரானது, அதாவது அந்த கிராமங்கிற சின்ன ஊரை அதுக்கு மாத்தி என்ன மிகப்பெரிய பட்டணம், இரவுக்கு பகல் மாதிரி. அப்ப மதீனான்னு சொன்னா மிகப்பெரிய பட்டினம், மிகப்பெரிய மாநகரம், மிகப்பெரிய மாநகரம். மாநகரத்துக்கு பேர் தான் மதீனா. அப்ப கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரிசாலுல் ஹக்குல் அலீல் அலிமார் திருவாய் மலர்ந்து அருள் செய்கிறாங்க. அன மதீனத்துல் இல்ம் நாயகம் அவர்கள் தெய்வீக ஞானத்துல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாவுடைய மெஞ்ஞானத்துல நாயகம் அவர்கள் மதீனாவாக ஜொலிக்கின்றார்கள், மிகப்பெரிய மாநகரமாக ஜொலிக்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த மாநகரத்துடைய குலந்தரவாசம், அதனுடைய என்ட்ரன்ஸ் கேட், அதனுடைய நுழைவாயில், தலைவாயில் என்னன்னு சொல்லும் போது தாரணி ஓற்றும் தண்ணீரற்ற தாஹா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மெஞ்ஞானம், தெய்வீக மெஞ்ஞானத்துடைய மகா உன்னதமான பட்டினமான மாநகரான நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மதீனாவுக்குள்ள நுழைகிறதுக்கு, தாখিলাவதுக்கு பாபு ஷரீஃப், புலந்தர்வாசா, என்ட்ரன்ஸ் கேட், நுழைவாயில், தலைவாயில், அலங்கார வாயில் என்னன்னு சொல்லும் போது அண்ணல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நன்மாரா செய்யறாங்க. சையதுனா அலி கர்ரமல்லாஹு அலைஹி வஸல்லம், சையதுனா அலி அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம். இந்த ஹதீஸ் பிரபலமான ஹதீஸ். மாஷா அல்லாஹ், தராய திருமொழி, பிரபலமான திருமொழி. இமாம் ஹாக்கிம் இது மாஷா அல்லாஹ் என்ன சஹீஹான ஹதீஸாக எடுக்கிறாங்க. மாஷா அல்லாஹ், அது மாதிரி என்ன ஏராளமான முஹத்திஸீன்கள் இது ஆதாரத்துல பலமானது.
ஆதாரபூர்வமானது. இது அறிவிப்புல பலமான அறிவிப்பை கொண்டு வந்த ஹதீஸ்னு சொல்லி மாஷா அல்லாஹ் இது உன்னதமா எடுக்கிறாங்க. பெரும்பாலும் இந்த ஹதீஸை நாம் கேள்விப்பட்டிருப்போம் எல்லாரும் மாஷா அல்லாஹ். ஆனா மதீனத்துல் இல்மு அலியின் பாபுஹாவோடு நிப்பாட்டுவாங்க மாஷா அல்லாஹ். அது பின்னணி நாயகம் அவர்கள் ரெண்டு விஷயத்தை திருவிழமாகறாங்க, அது முக்கியமானது. ஃபமன் அராதல் மதீனத்தை, யாராயினும் ஒருவர் மதீனாவான என்னிடத்தில் வருவதற்கு, என்னுடைய மதீனாவுக்குள்ள தெய்வீக விஞ்ஞானத்துக்குள்ள நாயகம் அவர்களது தர்பார குதுசியாக்குள்ள நாயகத்துடைய மதீனத்து முனவராக்குள்ள யாராவது தாখিল ஆவறதா இருந்தா ஃபல்யாத்தில் பாப், அவர் எங்க வரணும்? அலி இடத்துல வரணும்ங்கறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சையதுனா அலி அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் கிடைக்காமல் கண்மணி நாயகம் கிடைக்க மாட்டாங்க. நாயகம் என்ன செய்யறாங்க? இங்க மாஷா நமக்கு தஹகீக் பண்றாங்க மாஷா. ஃபமன் அராதல் மதீனத ஃபல்யாத்தில் பாப், அன மதீனத்துல் இல்ம் وعلي بابها فمن أراد المدينة فليأتي الباب. யாராயிரம் ஒருவர் என்ன நாயகத்துடைய மதீனாவுக்குள்ள தாখিল ஆகணும்னா, நாயகத்துடைய மதீனாவுக்குள்ள நுழையணும்னு சொன்னா, நாயகத்துடைய மதீனாவுக்குள்ள தனக்கு ஒரு இடவேறுன்னு சொல்லி ஆசைப்பட்டான், அவர் எங்க வரணும்? சையதுனா அலி அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களது மகா சங்கையான திருவாசலை தேடி வரணும்னு சொல்லி மாஷா அல்லாஹ் என்ன ரஹ்மத்துல் ஆலமீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இங்க பிஷாரத் செய்றாங்க மாஷா. ஆனா மதீனத்துல் இல்மு வ அலியுன் பாபுஹா ஃபமன் அராதல் மதீனத ஃபல்யாத்தில் பாப். இது மாஷா அல்லாஹ் என்ன, இது பிந்திய சமூகத்துல உள்ளவங்களுக்கு நல்ல மாஷா அல்லாஹ் சஹாபாக்கள்ல இருந்து இந்த துனியால கடைசியா பிறக்கிற புள்ள வரைக்கும் இந்த நிபந்தனை தான் மாஷா அல்லாஹ். எது மாஷா அல்லாஹ்? சஹாபாக்கள்ல இருந்து நாயகம் என்ன செய்யல, பிந்திய சமூகத்துக்கு நான் இதை சொல்றேன்னு சொல்லி அப்படி பிஷாரத் செய்யல. மூணு தலைமுறைக்கு பிறகு வரக்கூடிய ஆட்களுக்கு நான் சொல்றேன்னு எதுவுமா சொல்லல. திருவிழா மாவட்ட ஜெனரலான நாயகத்துடைய அறிவிப்பு, ஓப்பன் அறிவிப்பு. எல்லாருக்கும் ஒரே நிபந்தனை தான். சாபியா இருந்தாலும் தாபியா இருந்தாலும் தாபியா இருந்தாலும் சாலிஹா இருந்தாலும் சித்திகா இருந்தாலும் எப்படிப்பட்டவரா இருந்தாலும் சரிதான், கண்மணி நாயகம் வேணுமா? அல்லாஹ்வுடைய நூறு முத்லகான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அடைய எவருக்காவது ஆசை இருந்தால் அவர் நாட வேண்டிய வாசல் மௌலா அலி அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுடைய திருவாசல் என்பதாக எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இங்க நமக்கு பிஷாரத் செய்கிறார். ஃபமன் அராதல் மதீனத ஃபல்யாத்தில் பாப், ஃபமன் அராதல் மதீனத ஃபல்யாத்தில் பாப். அல்ஹம்துலில்லாஹ், சையதுனா அமீருல் முஃமினீன் வஸீர் ரசூல் ரப்பல் ஆலமீன் மௌலாய காயினாத் அலி அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களின் உன்னதமான மாட்சிமைகளை மகத்துவங்களை நாயக கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தெய்வீக திவ்ய திருமொழியாக என்றது நமக்கு தெல்ல தெளிவை இந்த இடத்தில் தெளிவுபடுத்தியிருக்கிறது. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அருள்மறையாம் திருமறை அல் குர்ஆன் கரீமில் அல்லாஹ் நமக்கு நன்மாராயம் செய்யறான். உனக்கு அல்லாஹ் வேணுமா? அல்லாஹ்வுடைய நூறான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாரின் ஷரீஃப்ல சொல்வாங்க, மன் யுதி ரசூல ஃபகத் அத்தா அல்லாஹ்.
மன் யுத்திய ரசூல ஃபக்கத் அத்தா அல்லாஹ். நீங்க எப்போ அல்லாஹ்வுடைய ரசூல்கிட்ட குர்பான் ஆயிடுங்களோ, எப்போ ரசூல்கிட்ட நீங்க ஃபிதா ஆயிடுங்களோ, எப்போ ரசூல்கிட்ட நீங்க அர்ப்பணம் ஆயிடுங்களோ, உங்களுக்கு அல்லாஹ் கிடைச்சிடும். அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் ஆமீன். இது மாஷா அல்லாஹ் அல்லாஹ் கொடுக்கிற பிஷாரத். அல்லாஹ் கொடுக்கிற பிஷாரத். பிஷாரத்துல என்ன சுபச்சே நன்மாடா. அரபில பிஷாரத், ஃபார்சில பஷாரத். அரபில பிஷாரத், ஃபார்சில பஷாரத். அரபில மது, ஃபார்சில மிது. புகழ் மாலைக்கு என்ன? அரபில மது, ஃபார்சில மிது. கயிர். இப்போ மாஷா அல்லாஹ் என்ன அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் அவன் நமக்கு எப்போ கிடைக்குமேன்னு சொல்லி சுப செய்தி கொடுக்குறான். உனக்கு அல்லாஹ் வேணுமா? நீ எங்க போ? அல்லாஹ்வுடைய ஹபீபான நூறு முத்லகான ரூஹுல் வஜூத் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாளை முகத்தஸ்ல போய் தேடு மாஷா. மன் யுத்திய ரசூல ஃபக்கத் அத்தா அல்லாஹ். ரசூலுடைய தெய்வீக திவ்யத்தில் பொறுப்பாத புஷ்பம் இல்ல. நாம் எப்போ குர்பான் ஆவோமோ நமக்கு அல்லாஹ் கிடைச்சிடும். அல்லாஹ் நமக்கு கிருபை செய்யணும். ஆமீன் ஆமீன் ஆமீன். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக நாயகம் வேணுமா? நாயகம் வேணுமா? நீ எங்க போ? சையதுனா அலி இடத்துல போ. ஸல்லல்லாஹு வஸல்லம் ஃபமன் அராதல் மதீனத ஃபல்யாத்திபா. ஃபமன் அராதல் மதீனத ஃபல்யாத்திபா. குர்ஆன் ஹதீஸ் காட்டுற வழி என்ன மாஷா அல்லாஹ்? அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய ரசூலான ஹபீப் அக்ரமான நூறு முத்லகான ரூஹுல் வஜூத் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நமக்கு கிடைப்பதற்கான ஒரு ஒளிமயமான வழிய பாதையை குர்ஆன் காட்டுது மாஷா அல்லாஹ், ஹதீஸ் காட்டுது மாஷா அல்லாஹ். இது மாஷா அல்லாஹ் என்ன? லா இலாஹ இல்லல்லாஹு முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாவால் முடிந்து உள்ளத்தால் உண்மை விசுவாசம் கொண்ட எல்லா மூமினுக்கும் இந்த நிபந்தனை தான். சையதுனா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள்ல இருந்து மாஷா அல்லாஹ் இஸ்ராஃபில் அலைஹிஸ்ஸலாம் சூர் ஊதுற முன்னாடி கடைசியா உலகத்துல பிறக்கிற புள்ள வரைக்கும் எல்லாரும் ரப்பல் ஆலமீனையும் ரஹ்மத்துல் ஆலமீனையும் அடைத்துக் கொள்வதற்கான வழி பாதை பாப் இதுதான் மாஷா. அல்லாஹ்வுடைய ரசூல் திருவிழா வராங்க. அன மதீனத்துல் இல்ம் வ அலியும் பாபஹா. அன மதீனத்துல் இல்ம் வ அலியும் பாபஹா. ஃபமன் அராதல் மதீனத ஃபல்யாத்தில் பாப். பலரும் மாஷாஅல்லாஹ் என்ன அன மதீனத்துல் இல்ம் வ அலியும் பாபஹா ஹதீஸ் ஷரீஃப் எடுத்து பேசுறது உண்டு. இந்த அடுத்த வரி என்ன? பேசுறது இல்லை. பெரும்பான்மையான ஆளுக்கு இப்படித்தான் அந்த ஹதீஸுடைய மத்தன் முடியுதான் இப்போதான் தெரிஞ்சா கூட தெரியலாம், சொல்ல முடியாது. அந்த ஹதீஸுடைய மத்தன் சரி நாயகத்துடைய திருவாக்கு இப்படித்தான் முடியுதான்னு என்ன பல பேருக்கு இதுதான் புதுசா கூட தெரியலாம். ஹதீஸ போய் எடுத்து பார்த்தா தெரியும் மத்தன் எப்படி முடியுதுன்னு சொல்லு. காரணம் என்ன? அஹ்லு பைத் அத்ஹார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது யாருக்கு உண்மையான அன்பும் பாசமும் மஹப்பத்தும் பிரியமும் அல்லாஹ் தௌஃபீக் செய்யணும். அல்லாஹ் நம்மளை காப்பாற்றணும். அப்படிப்பட்ட ஆட்களுக்கு என்ன இங்க அதை சொல்லும் போது ஒரு கபராட் வரும், ஒரு அலர்ஜி வரும். ஷான அலிய பேசினா என்ன ஒரு அலர்ஜி சில பேருக்கு உண்டாகும். அந்த அலர்ஜியுடைய விஷயம் என்ன? இப்போ சொல்றாங்கல்ல கொரோனா அடையாளம் வந்தா காய்ச்சல் வரும், அப்படி வரும், இப்படி வரும்னு சொல்லி, அந்த மாதிரி ஹஸரத் அலியுடைய ஷான பேசும்போது யாருக்கு என்ன ஒரு கடுபடி உண்டாவதோ
அவருக்கு என்னங்க நயவஞ்சகத்தன நிஃபாக் இருக்குதுங்கிறதுக்கு அது அடையாளம், வேற ஒண்ணு. என்னது கொரோனா விட கொடிய உயிர் கொடி உள்ள உட்கார்ந்துட்டு இருக்குதுங்கிறதுக்கு என்ன அடையாளம்? ஒரு ஆளு கொரோனா என்ன துனியா மட்டும் ஹலாக்காக்கும், நிஃபாக் ஆகிரத்தை சேர்ந்து ஹலாக்காக்கும். புரியுதா? இந்த நிஃபாக்குங்கிற உயிர் கொல்லிக்கு ஒரே தடுப்பூசி என்ன? ஷானே அலிய பேசுறது. நிஃபாக்குங்கிற இந்த வைரஸுக்கு என்ன? இதை அழிக்கிறதுக்கு ஒரே ஆயுதம் என்ன? மௌலா அலி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அருமை பெருமைகளை அல்லாஹ் ரசூல் எப்படி சொல்லி தர்றாங்களோ அதை திக்ர் செஞ்சதான் மாஷாஅல்லாஹ் என்ன அந்த வைரஸ் அழியும். அதனாலதான் நமக்கு சர்வலோக ரட்சகரான அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாவால் அனைத்து விஷயங்களையும் உலகத்தை மட்டுமல்ல அரிசி குருசு லவு கலமெல்லாம் படைக்கிறதுக்கு 50,000 வருஷத்துக்கு முன்னாடியே அல்லாஹ் அவன் படைக்க போறது, அவன் தஹ்லீக் செய்ய போற எல்லா ஹலாய்காத்தை பற்றிய அத்தனை விஷயத்தையும் அல்லாஹ் எனக்கு பரிசு கொடுத்துட்டான்னு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எப்படி அல்லாஹ் படைப்புகளை படைக்கிறதுக்கு 50,000 வருஷத்துக்கு முன்னாடி, ஒரு வருஷம் 2 வருஷம், எத்தனை வருஷம்? 50,000 வருஷத்துக்கு முன்னாடியே படைப்புகளை பற்றி எதெல்லாம் அல்லாஹ் படைக்க போறானோ அந்த படைப்புகள் அத்தனை படைப்பை பற்றிய தாரிஃபையும் அல்லாஹ் எனக்கு சொல்லி கொடுத்துட்டான்னு எதுவும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லலாம். அல்லாஹ்வுடைய படைப்புன்னு ஒண்ணு இருந்தா அது அண்ணல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறியாத படைப்பா இருக்காது. இது அல்லாஹ் ஒரு வஸ்துவை படைச்சா அது அல்லாஹ்வுடைய படைப்பிலேயே சின்ன படைப்பா இருக்கட்டும் இல்ல பிரமாண்டமான படைப்பா இருக்கட்டும், எதா இருக்கட்டும், அல்லாஹ்வால தஹ்லீக் செய்யப்பட்டது, அல்லாஹ்வால படைக்கப்பட்டது அப்படின்னு ஒண்ணு இருந்தா அந்த படைப்பு மாஷாஅல்லாஹ் என்ன? அந்த படைப்பு மாஷாஅல்லாஹ் ரஹ்மத்துல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் மாஷாஅல்லாஹ் என்ன அறியப்படாத படைப்பா இருக்கிறதுக்கு சான்ஸே இல்லை. அதுக்கு நாயகமே ஷாஹிதா இருக்கிறான். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா படைப்புகளை எல்லாம் படைக்கிறதுக்கு 50,000 வருஷத்துக்கு முன்னாடி, இந்த 50,000 என்ன நம்ம கணக்கில் உள்ள 50,000 இல்லை. ஏன்னா அரிசி குருசெல்லாம் படைச்சு எத்தனையோ கோடி ஆண்டுக்கு பிறகுதான் அல்லாஹ் சூரியனை படைச்சான். சூரிய சந்திரனை வச்சு நம்ம கணக்கு போடுவோம். ஒரு இரவு பகல் 24 மணி நேரம், வருஷத்துக்கு 366 நாள், வாரத்துக்கு 7 நாள், மாசத்துக்கு 30 நாள், வருஷத்துக்கு 12 மாசம் நம்ம இப்படி கணக்கு போடுவோம். ஆனா நம்ம கணக்கு போடுறதுக்கு அஸ்பாபுகளா இருக்கிற சூரியன் இல்லை, சந்திரன் இல்லை, ஒண்ணும் இல்லை. அப்ப மாஷாஅல்லாஹ் என்ன அந்த 50,000 நீளத்தை அல்லாஹ் ரசூல் தான் வழங்குவாங்க, நமக்கு தெரியாது, யாரும் புரிய முடியாது. அப்ப நாயகம் என்ன திருவிழா போறாங்க? அல்லாஹ் தபாரக வ தஆலா படைப்புகளை எல்லாம் படைக்கிறதுக்கு 50,000 ஆண்டுகளுக்கு முன்னாடி அவன் படைக்க போற படைப்புகளுடைய சர்வ விஷயங்களும் அல்லாஹ் எனக்கு தெளிவுபடுத்தி கொடுத்திருக்கான். அப்ப மாஷாஅல்லாஹ் அன்பு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறியாத தெரியாத புரியாத ஒரு காரியமே கிடையாது, ஒரு விஷயமே கிடையாது. எல்லா படைப்புற டீட்டெயில்ஸும் நாயகத்துக்கு தெரியும். நம்ம வாழ்க்கையில என்ன 10 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது நமக்கு தெரியாது, நாளைக்கு நடக்க போறது நமக்கு தெரியாது. மாஷா அல்லாஹ் கடந்து போனதும் நடக்கிறதும் இது வரக்கூடியதும் அத்தனையும் அண்ணன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் அறியப்பட்ட காரியம் தான். தவிர என்ன நாயகத்துக்கு ஒரு மறைவும் கிடையாது, ஒரு திரை மறைவும் கிடையாது. அப்படி உள்ள பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மூமினை ஹலாக்காக்கூடிய கொடூரமான விஷயம் நிஃபாக். ஒரு மூமினை என்ன கலிமா சொன்ன பிறகு, அதான் முக்கியமான விஷயம்.
காஃபிர் யாரும் முனாஃபிக்கா இருக்க மாட்டாங்க. காஃபிர் யாரும் முனாஃபிக்கா இருக்க மாட்டாங்க. முனாஃபிக்கா யாரு இருப்பா? களிமா சொன்ன ஆளு தான் முனாஃபிக்கா இருப்பான். யாரு களிமா சொல்லிடுறானோ, களிமா சொன்ன பிறகு அந்த களிமாவின் நோக்கத்துக்கு மாற்றமா யார் ஒருத்தர் மனசுக்குள்ள நயவஞ்சகத்தனத்தை மறைச்சு வைக்கிறானோ அதுதான் நிஃபாக், அதுதான் முனாஃபிக் தான். அல்லாஹ் நம்மளை காப்பாற்றும். சில பேர் என்ன நாயகத்திட்ட களிமா சொல்லிக்கிட்டு ரசூலுல்லாவோட போர்களெல்லாம் போவாப்புல, யுத்தத்துக்கெல்லாம் போவாப்புல. ஆனா யுத்த காலத்துல போய் என்ன அங்க 3 வருஷம் நிக்க மாட்டானோ, புரிஞ்சா கடைசியில் நிற்பான், சண்டை போட மாட்டான். இப்ப கூட போறதுக்கு சண்டையில நாயகன் ஜெயிச்சிருவாங்க பொருள்ல, மாஷா அல்லாஹ். எதிரிகள்கிட்ட உள்ள அந்த பொருள்லாம் வரும், அது கனிமத்து பொருள்னு பேரு. அதை பங்கு வச்சு கொடுக்கும் போது அதுல நமக்கு வரும். ஊர்ல சும்மா உட்கார்ந்து இருக்கிறது என்ன, அவங்களோட போய் கொஞ்சம் பொருள் வரட்டுமே, பொன் பொருள், அதுக்காக சொல்ற களிமா. புரிஞ்சா விளங்குதா? இப்படி நாயகத்து காலத்துல என்ன களிமாவை சொல்லிக்கிட்டு நாயகத்தோட போருக்கு போறதுக்காக, போருக்கு எதுக்கு? அல்லாட எதிரிய கண்மன் நாயகத்தில விரோதிய வெட்டி வீழ்த்துறதுக்காக அல்ல. சண்டை யாரோ போடுவாங்க, இவர்களும் கூட சேர்ந்து போனா அந்த பொருள் வரும்போது, கனிமத்து பொருள் வரும்போது என்ன நாயகம் பங்கு வைக்கும் போது அவங்களுக்கும் சேர்த்து கொடுப்பாங்க. அதனால என்ன அந்த பொருளுக்கு ஆசைப்பட்டு அப்படி போருக்கு மட்டும் போனா பத்தாது, அது களிமாவை சொல்லிக்கிட்டீங்கன்னா நாயகத்துடைய ஹரம்ல வந்து மஸ்ஜித் நபவி ஷரீஃப்ல நாயகத்துல ஜமாத்துல சேர்த்து தொழவும் செய்வாங்க. புரியுதா? அப்ப என்ன ஒரு மனுஷன் தொழுகையாளியா இருந்த உடனே அவன் நிஃபாக்க விட்டு தப்ப முடியாது. இஸ்லாத்துக்கு பாடுபடுறேன்னு என்ன கையில இஸ்லாத்தை தூக்கிட்டு நான் எல்லாரையும் முஸ்லீம் ஆக்குறேன், எத்தனை பேர் அப்படி இருக்கிறான், அவனையும் முஸ்லீம் ஆக்க மாட்டான். புரிஞ்சா? உதாரணத்துக்கு என்ன, இந்த ஜாக்கிர் நாயக்கின்னு ஒரு லானத்துள்ள அடங்கி இருக்கிறான். பணம் பேர் என்ன, அவன் பேசும், அவன் பெரிய பெரிய கூட்டத்தையெல்லாம் போய் வெளிநாடுகள் முஸ்லீம் ஆக்குறன்னு சொன்ன உடனே, ஆனா பார்த்த உடனே இவன் பாவம் அபராணி, ஒன்றும் தெரியாத பேக்காயிவன், வெள்ளை காக்கா மல்லாக்க பறக்குதுன்னா வானத்தை பார்க்கிறாரு. இவன் என்ன செய்வான், அவனை பார்த்தோன்னு அப்படியே வாயில யானை புண்ணா கூட தெரியாது, அந்த மாதிரி அவனை பார்ப்பான். என்ன அவ்வளவு பேர் இஸ்லாம் பார்க்கிறான். ஆனா முட்டா பையில அவனே முதல் முஸ்லீம் இல்லை, அவனே முதல்ல முஸ்லீம் இல்லை. புரிஞ்சா? அப்ப என்ன முனாஃபிக்குகள் இந்த வேஷம்லாம் போடுவான். என்ன வேஷம்? நிறைய தொழுவுற மாதிரி காட்டுவான், இஸ்லாத்தை பரப்புற மாதிரி காட்டுவான். என்ன புரிஞ்சா? என்ன மசாலா என்ன அப்பாட்ட தர்மம் அடித்தான் கிடைக்கும், தவிர ஒண்ணும் கிடைக்கும். புரிஞ்சா? ஆக என்ன இங்க முனாஃபிக்குகள்கிட்ட கைகூடாத விஷயம் எது? கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உண்மையான பாசமும் நாயகத்துடைய புனித குடும்பத்துடைய உண்மையான மஹப்பத் என்ன செய்யாது? முனாஃபிக்குகளுக்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்யலாம். யாருக்கு அல்லாஹ் இந்த பாக்கியத்தை கொடுத்தானோ அவங்கள அல்லாஹ் முனாஃபிக் ஆக்க மாட்டான். அல்லாஹ் அப்படி நம்மளுக்கு கிருபை செய்வானாக. புரிஞ்சா? அப்ப அல்ஹம்துலில்லாஹ் என்ன கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு அற்புதமான பிஷாரத்தை கொடுக்கிறார். ஆனா மதீனத்துல் இல்ம் வ அலியின் பாபுஹா ஃபமன் அராதல் மதீனத ஃபல்யாத்தில் பாபு ஃபமன் அராதல் மதீனத ஃபல்யாத்தில் பாபு. எவ்வளவு அற்புதமான நாயகத்துல் மாஷா. இதனுடைய மகத்துவம் பெரிய பெரிய நாதாக்கள் அவுலியாக்கள் என்ன மாஷா அல்லாஹ் இந்த ஹதீஸ் ஷரீஃபை மாச கணக்குல வருஷ கணக்குல முத்தாலா செஞ்சிருக்கிறாங்க மாஷா. புரியுது? சுருக்கமா சொல்ல போனா ஃபல்யாத்தில் பாப் அதுக்கு என்ன மானான்னு சொல்றாங்க மாஷா. நீ எந்த காலத்துல பிறந்தாலும் சரிதான், சாபி காலத்திலயோ தாபி காலத்திலயோ தபோ தாபி காலத்திலயோ ஹிஜ்ரா 10லயோ ஹிஜ்ரா 100லயோ ஹிஜ்ரா 200லயோ ஹிஜ்ரா 300லயோ ஹிஜ்ரா 500லயோ ஹிஜ்ரா 200லயோ ஹிஜ்ரா 1000லயோ
ஹிஜ்ரா 2000 ஹிஜ்ரா 5000 ஹிஜ்ரா 10,000 நீ எத்தனை பிறந்தாலும் சரிதான், உன்னுடைய கல்வியான தாழ்லும் ஒரு ரூஹியான தாழ்லும் செய்தனா அலி அலைஹிஸ்ஸலாம் ஒரு கல்வியான தாழ்லும் புரிஞ்சா, ஒரு ரூஹியான தாழ்லுக்கு எங்க இருக்கணும்? ஹஸரத் அலியோட இருக்கணும். புரிஞ்சா, ஹஸரத் அலியுடைய அருள் வாசல் எப்போதும் திறந்திருக்குது. மாஷா அல்லாஹ். ஹஸரத் அலியுடைய ரஹ்மத்தான பாபு ஷரீஃப் எப்போதும் திறந்திருக்குது. மாஷா அல்லாஹ். அப்ப அல்ஹம்துலில்லாஹ் என்ன எல்லா காலத்திலையும் எஜமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இங்க என்ன விஷயம் நமக்கு திருவள்ளுவர் வராங்க, எல்லா சஹாபத்தையும் கண்ணியப்படுத்து. நாயக திருமணி நாயக திருமணி என்ன அக்ரிமு அஸ்ஹாபி, எனது சஹாபாக்களை கண்ணியப்படுத்து. ஃபஇன்னஹும் ഖിയാറக்கும், உங்கள் அவங்க என்ன மிக்க மேலானவர்கள், ரொம்ப விசேஷமான எல்லா சஹாபாக்களை கண்ணியப்படுத்துறது என்ன நம்ம மேல கடமை. அதுக்கெல்லாம் நமக்கு தௌஃபீக் செய்யணும். நாயக திருமணி மாஷா. ஆனால் சையதுனா அலி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய ஷான் எஜமானா கூட சொல்லி தர்றாங்க. ஹஸரத் அலியை கண்ணியப்படுத்துறது மட்டுமல்ல, அவர்களோடு எந்த அளவுக்கு நீ நெருக்க வச்சுக்கிறியோ, நீ எந்த அளவுக்கு அவங்களோட நீ நெருக்கமாகறியோ, எந்த அளவுக்கு நீ அவங்களோட நீ அர்ப்பணமாகறியோ, அந்த அளவுக்கு தான் உனக்கு அல்லாஹ்வுடைய ஹபீப் கிடைக்குவாங்கன்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஃபமன் அராதல் மதீனத ஃபல்யாத்தில்பாஹ், ஃபமன் அராதல் மதீனத ஃபல்யாத்தில்பாஹ், அன மதீனத்துல் இல்ம் வ அலியுல் பாபா, ஃபமன் அராதல் மதீனத ஃபல்யாத்தில்பாஹ். மாஷா அல்லாஹ். ஹஸரத் அலியோட மஹப்பத் வைக்கிறது, ஹஸரத் அலியோட சுஹபத் வைக்கிறது, ஹஸரத் அலியுடைய அவுலாதுகளான சாதாத்தின்களோட மாஷா அல்லாஹ் என்ன சேர்ந்து வாழ்றது, அவங்களோட மாஷா அல்லாஹ் என்ன பின்னி பிணைந்து இருக்கிறது, அவங்களோட மாஷா அல்லாஹ் ஒட்டி உறவாடுறது, அவர்கள்ட்ட மாஷா நம்ம மார்க்க தீன் படிக்கிறது. இது அத்தனை என்ன ஃபல்யாத்தில் பாப், இது அத்தனை என்ன ஃபல்யாத்தில் பாப். इमाम आलम अबू हनीफा अल-कुफी रज़ियल्लाहु तआला अन्हु, इमाम हनफी रज़ियल्लाहु अन्हु, सय्यदुल मुजद्दिदीन, इमाम आलम बक़ियतुल्लाह जाफर सादिक अलैहिस्ஸலாத்து வஸலாம் அவர்களது ஹதரத் ஷரீஃப்ல போய் 2 வருஷம் சையதுனா ஜாஃபர் சாதிக் அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடே சையதுனா ஹனஃபி இமாம் இரவும் பகலும் முழுக்க முழுக்க கழித்து இமாம் ஜாஃபர் சாதிக் அலைஹிஸ்ஸலாமுடைய குதுமத் ஷரீஃப் தன்னை முழுமையாக அர்ப்பணித்து குதுமத் செய்வதற்கான காரணம் இமாம் ஜாஃபர் சாதிக் அலைஹிஸ்ஸலாம் இமாம் ஹனஃபிக்கு நான் உங்களுக்கு கொடுக்கறதெல்லாம் கொடுத்துட்டேன், இனி நீங்க புறப்பட்டு போய் உங்களோட ஊர்ல இருந்து என்ன என்கிட்ட வாங்கின தௌலத்தை எல்லாம் மக்களுக்கு போய் எல்லாம் கொடுக்கும், நீங்க போய் எல்லாம் எல்லாருக்கும் வழங்குங்க, நான் உங்களுக்கு வழங்கிட்டேன். ஆனா இமாம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் நல்வாக்கு சொல்லி அனுப்பி விடுற வரைக்கும் என்ன ஹனஃபி இமாம் சையதுனா ஜாஃபர் சாதிக் அலைஹிஸ்ஸலாம் ஹிதமத் செய்யப்படி முழு அர்ப்பணமா குர்பானா கடந்தான். அதுக்கு என்ன காரணங்கிறாங்க, கண்மணி நாயகத்துடைய கட்டளை ஃபல்யாத்தில் பாப், ஃபமன் அராதல் மதீனத ஃபல்யாத்தில் பாப். மதீனத்துல் இல்மான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை யார் ஆசைப்படுறானோ, யார் தனக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிடைக்கணும்னு சொல்லி யாசிக்கின்றானோ அவர் நாட வேண்டிய வாசல் எது? சையதுனா அலி அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் திருவாசல் என்று திருநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருவாக்கி இருப்பதின் காரணத்தினால தான் என்ன செய்யறாங்க, ஹனஃபி இமாம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு மதீனா முனவரால போய் கிடக்குறாங்க. மாஷா அல்லாஹ் ஜாஃபர் சாதிக் அலைஹிஸ்ஸலாம். அது மாதிரி இமாம் மாலிக் ரலியல்லாஹு ஜாஃபர் சாதிக் அலைஹிஸ்ஸலாத்துல இருந்தாங்க. அவங்கள சங்கையான வாப்பான இமாம் அல் உமாம் சையதுனா இமாம் முஹம்மது பாக்கிர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள்ட்ட மாஷா அல்லாஹ் காதிமா இருந்தாங்க. மாலிக் இமாம் ரலியல்லாஹு தஆலா மாலிக் இமாம் காரணம் என்ன, மாஷா அல்லாஹ் ஃபமன் அராதல் மதீனத ஃபல்யாத்தில் பாப்.
அவன் அராதல் மதீனத்தை பள்ளியாத்தின் பா. நாயகம் எவ்வளவு அற்புதமா சொல்றாங்க. இந்த ரமதான் முபாரக் முடிஞ்சு இது ஷவ்வால் மாசம். இந்த ஷவ்வால் போற 2 நம்ம இன்னைக்கு இருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். இந்த ஷவ்வால் 2 என்ன? கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புனித குடும்பத்துடைய மிக முக்கியமான நாயகத்துடைய புனித குடும்பத்துடைய மிக முக்கியமான முக்கியஸ்தர், முக்கிய ஆலா ஹஸ்தி சையது ஷுஹதாய் அஸதுல்லாஹ் அஸது ரசூலுல்லாஹ் சையதுனா வ குர்ரத்து ஐனுனா ஹம்ஸா இப்னு அப்துல் முத்தலிப் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம். இதுமா ஹம்ஸா நாயகத்துடைய ஷஹாதத்து முபாரக்கா நடந்த மாசம் இது. உஹது யுத்தம் நடந்த மாசம். நாயகம் அவர்கள் ஹம்ஸா நாயகத்து பேர்ல என்ன அப்படி இப்படி அன்பல்ல, அலாதியான அன்பு கருணை. கண்மணி நாயகம் அவர்கள் ஹம்ஸா நாயகத்து பேர்ல என்ன எந்த அளவுக்கு மிகப்பெரிய பாசமும் பிரியமும் சொன்ன மாஷா அல்லாஹ். ஹம்ஸா நாயகம் உலகத்துல வாழ்ந்த காலத்திலே அவங்க உலகத்துல அல்லாஹ்வுக்காக ரசூலுக்காக தன்னுடைய வாழ்க்கையை காணிக்கையாக்கி உலகத்திலிருந்து மறைஞ்ச பிறகு நாயகம் அவர்கள் ஹஜ்ரத் ஹம்ஸா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் காட்டின அன்பு பெரிய பாசங்கிறது அப்படி இப்படி உள்ளது. காரணம் என்ன? உங்களுக்கு எல்லாம் ஞாபகம் இருக்கும். நான் பலமுறை சொல்லி இருக்கிறேன், இருந்தாலும் திருப்பி ஞாபகப்படுத்த. எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒளிமயமான வாப்பா அம்மா சையதுனா அப்துல்லா நாயகம் சையதா ஆமினா நாயகி அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுடைய சங்கையான திருமணம் நடந்த அன்னைக்கு ராத்திரி நாயகத்துடைய வாப்பாக்கும் அம்மாக்கும் திருக்கல்யாணம் முடிஞ்ச அன்னைக்கு ராத்திரி நாயகத்துடைய பாட்டனார் வாப்பாட வாப்பா சையதுனா அப்துல் முத்தலிப் நாயகி அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் ஒரு கல்யாணம் முடிச்சுட்டாங்க. மகனுக்கு கல்யாணம், வாப்பாக்கு கல்யாணம். புரியுது? மகனுக்கு கல்யாணம், வாப்பாக்கு கல்யாணம். மாஷா அல்லாஹ். மகனுக்கு முடிஞ்ச கல்யாணத்துல அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா அந்த சராசாரங்களை படைப்பதற்கு காரண கர்த்தாவாக்கிய நம் ஆளுகை ரட்சகரான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் துனியாவுக்கு தஸ்ரீஃபாக வச்சான். வாப்பாக்கு முடிஞ்ச கல்யாணத்துல சையதுனா ஹம்ஸா நாயகத்தை அல்லாஹ் துனியாவுக்கு அனுப்பி விட்டான். மாஷா அல்லாஹ். என்ன தன்னுடைய வாப்பா அம்மா கல்யாணம் முடிஞ்ச அதே நாள் தன்னுடைய பாட்டனார் கல்யாணம் முடிச்சு பெற்ற புள்ளன்னு சொல்லி ஹஜரத் ஹம்ஸா பேர்ல எஜமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப பிரியமா இருப்பான், பெரிய பாசமா இருப்பான். அது மட்டுமல்ல, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஹம்ஸா நாயகமும் ஒரே தாயிட்ட பால் குடிச்சிருக்கிறாங்க. நாயகம் அவர்கள் 9 தாய்மார்கள்ட்ட பால் விட்டுருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ்க்கு பால் கொடுத்த உம்மாமார் எத்தனை பேரு? 9 பேர். மாஷா. இந்த 9 பேர்ல ஒருத்தவங்க தூபான்னு சொல்லக்கூடிய தூபா. அரபில தூபான்னு சொன்னா ஒரு சோபன காற்று. மாஷா. சொர்க்கத்துல வீசுற காத்துக்கு பேரு தூபா. சஹீ முஸ்லிம்ல ஹதீஸ் வரும், ஃபதூபா லில் உலமா. தூபானா என்ன? சோபன காற்று, ஒரு நறுமண காற்று, சொர்க்கத்து காற்று. அந்த உம்மாக்கு பேர் சொர்க்கத்து காற்று. உண்மையிலே சொர்க்கத்து காற்று தான். எப்ப அல்லாஹ் ஹபீபுக்கு பால் கொடுக்கிற பாக்கியம் கிடைச்சிருச்சோ அதை விட மிகப்பெரிய ஒரு பாக்கியம் ஒண்ணும் கிடையாது. மாஷா. அந்த தாயிட்ட மாஷால கண்மணி நாயகமும் பால் குடிச்சாங்க, ஹம்ஸா நாயகமும் பால் குடிச்சாங்க. அப்ப நாயகத்துக்கு ஒரு வழியில ஒரு முறையில சின்ன வாப்பா, இன்னொரு முறையில என்ன பால் குடி சகோதரர். கையை கால ஆட்ட சும்மா உட்காரு, சும்மா உட்காரு. விளங்குதா? ஒரு வகையில என்ன சின்ன வாப்பா அம்மா, இன்னொரு முறையில பால் குடி சகோதரர். யாரும் செய்தன ஹம்ஸா அலைஹிஸ்ஸலாம். மாஷா அல்லாஹ்.
இதனால எஜமா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹம்ஸா நாயகத்து பேர்ல பெரிய பாசம், மிகப்பெரிய பாசம். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேர்ல ஹஜ்ரத் ஹம்ஸா என்ன கொள்ளை பெரிய பாசம். மாசம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை யாராகிலும் ஒருவர் எதுவும் அப்படி இப்படி பேச விட்டுற மாட்டாங்க. அதே நேரத்தில் மிகப்பெரிய மல்யுத்த மாவீரர், மல்யுத்தமா வாழ்வீச்சா அம்பா எந்த விஷயத்தை எடுத்தாலும், குதிரை சவாரியா ஒட்டகை சவாரியா எதை எடுத்தாலும் என்ன மாஷா அல்லாஹ் எல்லாத்திலையும் மாஷா அல்லாஹ் பயிலுவான், எல்லாத்திலையும் பகதூர் ஷா. செய்தனா ஹம்ஸா மாஷா அல்லாஹ் தொழுகை கடமையா அடிச்சு நாயகம் அவர்கள் சஹாபாக்களுக்கு அர்காம்ங்கிற சஹாபி வீட்டுல தான் தொழுகை நடத்துவாங்க. அப்போ காபத்துல்லா ஷரீஃப் தொழுகை நடத்தல. மக்கத்து முஸ்லிம்கள் காபிர்கள் ஏதாவது பிரச்சனை பண்ணுவான், அவெல்லாம் துஷ்ட மிருகங்கள், தேவையில்லாத நம்மகிட்ட இஸ்லாமை ஏற்றிருக்கிற ஏழை எளிய சஹாபாக்களுக்கு இறந்து கொடுத்துருவான் அப்படின்னு நாயகம் அவர்கள் என்ன செஞ்சாங்க, ஆர்காம்பர சஹாபி வீட்டிலேயே நாயகர் தொழுகை நடத்தினான். மாஷா அல்லாஹ் செய்து சொல்ற ஹம்ஸா அலைஹிஸ்ஸலாம் ஒரு முறை வரும்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகை நடத்திட்டு இருக்கிறான். ஹம்ஸா அலைஹிஸ்ஸலாம் கேட்டான், அல்லாஹ்வுடைய ரசூல் தாங்கள் மாஷா அல்லாஹ் அல்லாஹ்வுடைய சத்தியமான திருத்தூது, காபா அல்லாஹ்வுடைய திருவீடு, அல்லாஹ்வுடைய ஆலயம், அங்கவே தொழுகை நடத்தலாமே, ஏக்கு தாங்கள் தொடரும். தாங்கள் காபா ஷரீஃப்ல தொழுகை நடத்தும் போது தாங்களை தடுப்பவர் யாருன்னு சொல்லி நான் பார்த்துக்கிறேன். தாங்கள் வாங்க காபத்துல்லா ஷரீஃப்க்கு மாஷா அல்லாஹ் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மாஷா அல்லாஹ் என்ன சந்தோஷப்படுத்தி ஹரம கூட்டிட்டு வந்து செய்தனா ஹம்ஸா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம். செய்தனா ஹம்ஸா அலைஹிஸ்ஸலாம் மாஷா அல்லாஹ் என்ன இப்படி ஒவ்வொரு விஷயத்திலையும் நாயகன் அவர்களோட என்ன ஹம்ஸா நாயகத்திலே தொடர்பு ரொம்ப ஆழமான தொடர்பு, அதிக பாசமான தொடர்பு. அதன் காரணத்தினால்தான் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சையது ஷுஹதா ஹம்ஸா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுக்கு மட்டும்தான் நாயகத்துடைய ஒளிமயமான வாழ்க்கையில தெய்வீக பேரொளி பிரகாசமான எம்பெருமானார் நம்முடைய ஆரிய ரட்சகர் இம்மையிலும் மறுமையிலும் நம் அனைவரையும் கைதாங்கி காப்பாற்றி அரவணைக்கக்கூடிய மகா பேருபகாரரான நூருல்லாஹி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷர்ரஃப கர்ரம் முஜிதுல் நாயக கோமான் அவர்கள் ஹயாத் தய்யிபாவுல ஹம்ஸா நாயகத்துக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சலாத்துல் ஜனாஸா செஞ்ச மாதிரி வேற யாருக்கும் செய்யல. சலாத்துல் ஜனாஸா முத ஆரம்பிச்சது, சலாத்துல் ஜனாஸா இப்படி ஒரு குர்ஆன்ல ஒன்றும் கடமையாகல. சலாத்துல் ஜனாஸா அது ஆயத்து ஒன்றும் வரல செய்ய சொல்லி. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதல்ல சலாத்துல் ஜனாஸா யாருக்காக எப்போ செஞ்சாங்க, நாயகத்துக்கு மாஷா அல்லாஹ் ஒரு திருமகனார் பிறந்தாங்க மதீனா முனவரால. கண்மணி நாயகம் அவர்களுக்கு நன்கொடையாக ஒரு பரிசாக வந்தவங்க மாரியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா. மாரியா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுக்கும் நாயகம் அவர்களுக்கும் திருமகனாக இப்ராஹிம்ங்கிற புள்ள பிறந்துச்சு மாஷா அல்லாஹ். இப்ராஹிம் இப்னு ரசூல் அலைஹிஸ்ஸலாம். அந்த இப்ராஹிம் இப்னு